இது என் தம்பி இன்னைக்கு ஃபிஷ் டேங்க் கிளம்ப போகிறோனுங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக என் தம்பி வந்திருக்கான். என் பேர் சாய் கிஷோர். சார் ஓகே, இதுதான் எங்களோட ஃபிஷ் டேங்க் பாருங்கள். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா மீனையும் பூச்சி கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். சாய் சொல்கிறா என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறேன். சாய் எதனா சொல்லி விடு, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுமா? நான் ஃபிஷ் பண்ணி சொல்லலாம். நம்ம காய்ஸ்க்கு எல்லாமே தெரியும். நம்ம காய்ஸ் எதுவுமே சாப்பிடும். ஓகே, மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீன் இருக்குது. பெஸ்ட்டாக 2-3 வாங்கி விட்ருக்கோம். தொட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டுறோம். இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆமாம். தொட்டி இப்போ நாங்கள் கழுவிட்டு இருக்கோம். ஒரு மீன் கீழே எகிரி குச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டப்புக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. அதனால் கொஞ்சம் மோட்டர் இருக்கும், ஆஃப் பண்ணி வைப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னென்ன மீன் பாருங்கள். ஏதோ தபக்குன்னு கிளம்புன மாதிரி இருக்குது கைஸ். இல்லை 1 2 3 4 கரெக்டாக இருக்கும். பபுள்ஸோட ஸ்பெஷல் தாங்காமல் எல்லாம் ஜம்ப் அடிக்குதுங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் மட்டும் கம்முன்னு. நம்ம தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம தொட்டியிலேருந்து. அழுக்கு தண்ணி. இப்போ வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறத 1 by 1 பார்ப்போம். சாய் சொல்லு, இப்போ என்ன பண்ண போகிறோம்? க்ளீன் பண்ண போகிறோம் சொல்லு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து மோட்டார். இது இல்லைன்னா அப்புறம் மீன் இறந்துடும். அதனால தான் இதை போட்டிருக்கோம். இது வந்து புத்தர் பாருங்கள், அது டேங்க்கில் அப்படியே அழகாக இருக்கும். அது இது வந்து பைப் உள்ள மீன் போய் விளாடும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லைட் டேமேஜ் ஆயிடுச்சு, மாற்றணும். ஸோ இது கண்டினியூஷனாக க்ளீனிங் பண்ணிட்டு உங்களோட வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே சொல்லு. ஓகே, இவங்கெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை பிரதர்ஸ். பீட்டா ஃபிஷ் வாங்கி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா மீனோட வீடு, அதாவது ஹைடிங் ஸ்பேசஸ் எல்லாமே, இந்த பல்ப்பு எல்லாமே பாருங்கள். மொத்தம் நம்மக்கிட்ட 4 பீஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பீஸையும் இது கூட நம்ம எப்படி செட் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம அடுத்த சேலஞ்ச் வீடியோ. இந்த மாதிரி மோட்ரு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு செக் பண்ணிட்டு தொட்டிக்குள்ளே வைங்க. ஏன்னா இது டேமேஜ் ஆகிடுச்சு. நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை வைக்கும்போது ஒன்றும் ஆகலை. இப்போ க்ளீன் பண்ணும்போது மோட்ரு ஆன் பண்ணி பார்த்தா மோட்ரு ஓடலை. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ ஷார்ட்டேஜ் ஆகிட்டு இருக்குது, தண்ணி எடுத்தடிக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மோட்ரு வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வைங்க. ஓகே, செப்பரேட்டாக ஸ்டோன்ஸு எல்லாம் எடுத்தாச்சு. இது ஒரு ஸ்டோன்ஸு நான் குளத்தூரில் வாங்கினேன். எல்லாமே கம்மி ரேட்டு. ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா 68-78 ருபீஸ் தான் வரும். நீங்கள் குளத்தூர் போனீங்கன்னா அந்த மாதிரி கல் இருக்குது. கல்லுக்கான ஷாப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த புத்தர் சிலையை நம்ம அழகாக தொட்டிக்குள்ளே எப்படி வைக்க போகிறோங்கிறது தான் நெக்ஸ்ட்டு சேலஞ்ச். வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு. ஆனால் இவன் பாருங்கள் மீன் எப்படி சாப்பிட்ணுங்கிறானே. இவன் பேர் கௌசிக். பாருங்கள் கௌசி. இருக்கும் அதே சாக்கில் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் அனிமல்ஸ். இவன் பாருங்கள், இவன் பேர் சொங்கி, இவன் பேர் டிங்கு. எப்படி பார்த்துனுங்கிறான். இவன் தான் ப்ளூ ஐஸ். டேய் முக்கா. இவன் பாருங்கள், இவன் எப்பவுமே இப்போ தான் கொஞ்சம் விளையாடுவான். புதுசாக நம்ம இதுக்கு சென்றிருக்காரு. இவன் பேர் ப்ளூ ஐஸ். ஹாய் சொல்ல. சாண்டை பிரித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இது வாஷ் பண்ணி நம்ம இந்த வாஷ் பண்ணி போடுறதெல்லாம் இவன் பார்த்துப்பான், இவன் சொல்லுவான் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் கூட எடுத்துகிட்டு போயிட்டு தொட்டியை கழுவ போகிறோம். ஓகே சொல்கிறா சாய். ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து தொட்டியை கழுவ போகிறோம். அதுதான் மிகப்பெரிய வேலையே. ஓகே, நம்மளோட டாஸ்க் அதுதான் கைஸ். ஓகே, கழுவிட்டு பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். இது எங்கே நடத்தும் ஸ்டாண்டு? இவன் தான் விவின்னு, சாய்க்கு பதிலாக செகண்ட் ஹாஃபில் இவன் தான் நம்மளுக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். சொல்லுப்போம். என்ன பண்ண போகிறோம்னா சத்தமாக சொல்லுப்போம். கல் இப்படின்னா நம்ம பண்ண போகிறோம்னா கல் எடுத்து வைக்க போகிறோம். கல் எடுத்து காமிங்க ஃபஸ்ட்டு. இது பாருங்கள் காய்ஸ், இது எல்லாமே பெரிய காய்ஸ். பெரிய கல், சின்ன கலர். புத்தர் சிலையை காட்டு. இதுதான் நம்மளோட மெயின். இதெல்லாம் இந்த புத்தர் சிலை தான் நம்மளோட மெயினில் நடுவில். கரெக்டாக நடுவில் தானடா டெக்கரேஷனு. போகிறோம். அடுத்தது கட்டு சேண்ட் எங்கே இருக்குது பாருங்க. சேண்ட் காட்டுங்க. எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தொட்டியில் செட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த தொட்டிலாம், அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளைமேக்ஸில் பார்ப்பீங்க. ஓ இட் வாஸ். மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு.
அதனால புது மோட்ரு வாங்கி வந்திருக்கோம். இப்போ விவின் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுவான். பிரிச்சு காட்டுப்பட்ட டக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ஹேர் பம்பு. அதான் கேட்டேன், அது எதனா உள்ள ஷார்ட்டேஜ் ஆகிட்டு இருக்குமா வயரு? புதுசு. ஓப்பன் பண்ணலாம். அது சரி பண்ணி தரலாமா? ஆனால் திருப்பி ஒரு மாதம் திருப்பி அந்த ப்ராப்ளம் வருமா? அதை புதுசாக வாங்கிட்டு போகணும். சரிப்பா. இதுதான் அந்த ஹேர் ஃபில்டரோட புது மோட்டார் RS148E. ஓகே, இந்த மோட்டர் தான் இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு போட போகிறோம். இது வந்து குட்டியாக தான் இருக்கும், பட் ஒர்க்கிங் ஸ்பீட் செம்மையாக இருக்கும். RS எலக்ட்ரிக் மோட்டர்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா இதோட விலை எவ்வளோடா? இது 250. 300 சொன்னாங்க. நம்ம 250க்கு வாங்கணும். கொஞ்சம் பாப்புலரான மோட்டர் இது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பாக்ஸ் இருக்குது. அது கூட இல்லாமல் ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க எல்லோ கலரில். கனெக்டர் இதுதான் அந்த கனெக்டர். இது வந்து ஸ்பீடு வந்து இது வந்து நார்மல் மோட்டருக்கு போடுற கனெக்டர். ஸ்பீடு வந்து ஹை அண்ட் வால்யூம். இதுவும் நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த தொட்டியில். சண்டை போடாதீங்க கைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் எல்லா மீனையும் பிடிச்சி வச்சு போட்டிருந்தேன். இருக்கான் பாருங்கள். இதுலேருந்து ஒரு மீன் ஜம்ப் ஆகி இதுக்குள்ளே வந்துச்சு. அது இருக்கான் பாருங்கள். தெரியுதா? லாஸ்ட்டாக இருக்கான் பாருங்கள். எப்படி ஜம்ப் ஆச்சுன்னே தெரில. ஆனால் ஜம்ப் பண்ணி அல்லக்கத்துக்கு மலக்க போட்டுச்சு கைஸ். இப்போ நம்மக்கிட்ட மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு. புது மோட்ரு வாங்கிட்டோம். லைட்டும் ரிப்பேர் ஆகிடுச்சு. லைட்டு புது லைட் ஒன்று வாங்கியிருக்கோம், அல்ட்ரா லைட்டு. அது விவின் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவான். பொறுமையாக எடுப்பா. எடு சுவிட்ச் பாக்ஸோடு வரும். அது சூப்பர். பாருங்க, இதுதான் அல்ட்ரா லைட். மொத்தம் இதில் எத்தனை கலரா? 3-in-1. 3-in-1 தானடா? 3-in-1 கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இதை வந்து ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன். இதோட கனெக்டர் உள்ளே இருக்கும் பாக்ஸ்குள்ளே. இதுதான் கைஸ் அதோட கனெக்டர். உங்களுக்கு தொட்டி நம்ம அவங்க பாருங்கள் மேலே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைட்டை செட் பண்ணிட்டு உங்களுக்கு தொட்டியோட ரிஃப்ளெக்ஷனை காட்டுறேன். பாருங்கள், இந்த ஸ்டோனை வந்து மீன் தொட்டியில் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான். சரிப்பா. பார்த்தீங்களா? சிரிக்கிறேன், அழகாக சிரிக்கிறேன் பாருங்க. இந்த மண் இருக்குல்ல, இந்த மண் பார்த்தீங்கன்னா நான் குளத்தூரில் வாங்கினேன். ரொம்ப 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 சென்சிட்டிவான இது. மீனுக்கு எந்த டேமேஜும் வராது. நம்ம இதில் தொட்டியில் எப்படி நம்ம போட போகிறோங்கிறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் அது வளர்கிறதுக்காக பைப்பை உள்ளே போட்டு ஹைடிங் ஸ்பேசஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த மண்ணை நம்ம தொட்டிக்குள்ளே போட போகிறோம். ஓகே, தெரியுதுங்களா? இவனும் சேர்ந்து இந்த ஹைடிங் ஸ்பேஸ் கனெக்டரை செட் பண்ணிட்டோம் இப்படி தொட்டிக்குள்ளே. என்னடா சரி சொல்ல? சரி. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம அடுத்த டார்கெட்டு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம டார்கெட்டு லைட்டுக்கு போகலாம். நம்ம ஒரு வழியாக புத்தரை செட் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் மோட்ரு பைப்போடு செட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், டபுள் ஃபில்டர் போட்டிருக்கேன். இது ஒரு வந்து நார்மல் ஃபில்ட்ரேஷன், இது பபுள்ஸ்க்கு. ஸோ புத்தரை நான் இப்போ காட்ட மாட்டேன், கிளைமேக்ஸில் காட்டுறேன் அவள் எவ்வளோ அழகாக இருக்காருங்கிறத. ரைஸ், நம்ம வந்து ஹைடிங் ஸ்பேஸ் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர் முடிஞ்சது. இங்கே ஒரு வந்து நார்மல் மோட்ரு தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இல்லை புத்த. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்த சிலையை பார்த்துட்டே இருங்க. இது இவர் தான் நம்மளோட மீன் தொட்டிக்கான காடே இவர் தான். இப்போது விவின் உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் பண்ணி காட்டுவான். ஃபஸ்ட் ஃபேஸ் போடுறான். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் போடுறான். இது செகண்ட் ஃபேஸ். லைட் ஆஃப் பண்ணுறான். இது நார்மல். அதாவது நார்மலாக புத்தர் இருக்கார். ஃபஸ்ட் ஃபேஸ் போடுங்க லைட்டு. இங்கே பாருங்கள், ஒரு அழகாயிட்டார். செகண்ட் ஃபேஸ். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷஸாக உள்ளே விட போகிறோம். பிடிச்சிட்டோம். ஆனால் இவனை மட்டும் எங்களால் பிடிக்க முடியல. பிடிச்சிட்டான் கைஸ். இரு
ஓகே ஓகேயா ஓகே காய்ஸ் அந்த லாஸ்ட் மீன் வரேன் காய்ஸ் நம்மளோட எல்லா மீனையும் தொட்டிக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்கள். பிங்க் கலர் போட்டுக்கலாமா? இந்த தொட்டியில் நம்ம தொட்டியில் உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு பேர் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இங்கே பாருங்கள் கண்ணா போய் சுற்றுவானுங்க எடா கூடம். இங்கே பாருங்கள் இது பாருங்கள் ஜீப்ரா. இந்த லைட்டுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொரு லைட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த கலர் லைட் பாருங்கள். இங்கே பாருங்கள் காய்ஸ் போட்டது பிங்க்கு. இது வந்து சில்வர் லைட்டு. இந்த தொட்டிக்கே ராஜா இவன் தான். இவன் பேர் வந்து ராஜா. ராணி இங்கே தான் சுற்றின்னு இருக்கணும் பாருங்கள். ஓகே காய்ஸ் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நானும் என் தம்பி விவீனும் முடிச்சுக்கிறோம். விவீன் பாய் சொல்லிவிடு உங்களுக்கு. பாய் 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 டாடா காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஷேரிங், கீப் சப்போர்ட். பெரிய மீன்